வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மனுஷன் வெறும் மூச்சு பயிற்சியும் இந்த ஐஸ் குளியலையும் வச்சு தான் உடம்போட கண்ட்ரோல முழுசா கையில எடுக்க முடியும்னு சொல்றார். அதுவும் சும்மா சொல்லல, சயின்ஸ் மூலமா நிரூபிச்சிருக்காரு. அவர்தான் தி ஐஸ் மேன் விம் ஹாஃப். அவரோட தி விம் ஹாஃப் மெத்தட் புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் சுயமுன்னேற்ற புத்தகம் இல்ல, நம்ம உடம்ப பத்தின நம்ம புரிதலையே மாத்தக்கூடிய சில விஷயங்கள் இதுல இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயமே அதுதான். இதுல சொல்ற விஷயங்கள்லாம் ஏதோ மலையுச்சியில இருக்கிற சாமியார் சொல்ற மாதிரி இல்ல. எல்லாத்தையும் லேப்ல வச்சு விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி செஞ்சு காட்டி நிரூபிச்சிருக்காரு. முக்கியமா நம்ம உடம்புல தானா இயங்குற சில விஷயங்கள், அதாவது நம்ம இதய துடிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி, இதையெல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியும்னு அவர் நிரூபிச்சதுதான் மருத்துவ உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. கரெக்ட். முதல்ல அவர் எப்படி இந்த ஐஸ்மேன் ஆனாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட கதையே ஒரு சினிமா மாதிரி இருக்கு. பிறக்கும்போதே ஒரு இரட்டையரா பிறந்திருக்காரு. ஆனா பிரசவத்துல ஏற்பட்ட சிக்கல்ல மருத்துவர்கள் இவரை கவனிக்க தவறியதால கிட்டத்தட்ட மூச்சு திணறி உடம்பெல்லாம் ஊதா நிறமா மாறி பிறந்திருக்கார். ஆமா, அவங்க அம்மா கடவுளே இந்த குழந்தை உயிர் பிழைச்சா நான் அவனை ஒரு மிஷனரி ஆக்குறேன்னு வேண்டிக்கிட்டதா புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு வகையில பார்த்தா அவரோட வாழ்க்கை பயணம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி தான் இருக்கு. மனித ஆற்றலோட எல்லைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு மிஷனரி மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. சின்ன வயசுல இருந்தே குளிரு கூட அவருக்கு ஒரு விசித்திரமான தொடர்பு இருந்திருக்கு போல. 7 வயசுல பனியில ஒரு இக்லூ கட்டி அதுக்குள்ளேயே தூங்கிட்டார். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, ரொம்ப ஆபத்து. ஆனா அவருக்கு அந்த அனுபவம் பயத்தை கொடுக்காம ஒரு இதமான உணர்வை கொடுத்திருக்கு. அப்புறம் 17 வயசுல சமூகத்தோட எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைக்கணும்னு அவரோட சகோதரனோட நெதர்லாண்ட்ல இருந்து ஸ்பெயினுக்கு சைக்கிள்லயே போயிருக்காரு. அந்த பயணமும் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு ஸ்குவாட்டரா, அதாவது யாரும் இல்லாத ஒரு கட்டடத்துல சட்டவிரோதமா தங்கின அந்த 8 வருஷங்களும் அவரை முழுசா மாத்திருச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமா, எந்த விதிகளும் இல்ல, முழு சுதந்திரம். அந்த சூழல் தான் அவரோட உடம்ப ஆழமா கவனிக்க வச்சது. சமூகத்தோட கம்ஃபர்ட் ஜோன் நடத்தைய அவர் முழுசா நிராகரிச்சார். நாம தான் நம்மள சுத்தி ஒரு கூண்ட கட்டி வச்சிருக்கோம், ஆனா நம்ம உடம்பால எவ்வளவு சவால்களை தாங்க முடியும்னு அவர் அங்கதான் உணர ஆரம்பிச்சார். அப்படி ஒரு குளிர்கால நாள்ல தான் அந்த திருப்புமுனை நடந்திருக்கு. பூங்காவுல உறைஞ்சு போயிருந்த ஒரு குளத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு உள்ளுணர்வுல சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த ஐஸ் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. அந்த நிமிஷம்தான் தி ஐஸ்மேன் பிறந்ததா சொல்றார். அந்த உணர்வு வலியா இல்லாம ஒரு விதமான பரவசத்தை கொடுத்திருக்கு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்ச இந்த செயல்கள் தான் பிற்காலத்துல நடக்க போற பெரிய அறிவியல் ஆய்வுகளுக்கு அடித்தளமா அமைஞ்சது. ஆமா, அவரோட இந்த சுய பரிசோதனைகள் தான் ஹார்மெட்டிக் ஸ்ட்ரெஸ்ங்கிற கான்செப்டுக்கு ஒரு வாழும் உதாரணமா மாறுச்சுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அதாவது அல்ப அளவுல குறுகிய நேரத்துக்கு உடம்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது குளிர் மாதிரி நம்ம செல்கள் இன்னும் வலுவாகுது, அது நம்மள ஆரோக்கியமாக்குது. அவரோட கதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவரோட இந்த சக்திகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முறையை நாமளும் கட்டுக்க முடியுமா? முடியும் தான் விம் சொல்றார். அதுக்கு அவரு 3 விஷயங்களை தான் ஃபாலோ பண்ண சொல்றாரு. அதுல விஷயம் அவரோட பட்டப்பெயருக்கு காரணமா இருந்த குளிர். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு குளிர்குளியல் மருத்துவரை தூர வைக்கும்னு அவர் சொல்றது ஒரு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னால ஒரு சிம்பிளான அறிவியல் இருக்கு. நாம எப்பவும் சூடான சூழல்லையும் நிறைய உடைகளை போட்டும் இருக்கிறதால நம்ம இரத்த நாளங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன தசைகள் வேலையே செய்யாம சோம்பேறி ஆயிடுது. ஓ, அப்போ அந்த தசைகள் வேலை செய்யாததால என்னாகும்? நல்ல கேள்வி. அந்த சின்ன தசைகள் சுருங்கி விரியாததால ரத்தத்தை உடம்பு முழுக்க அனுப்புறதுக்கு நம்ம எதையும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தேவையில்லாத ஒரு பிரஷர் மாதிரி. ஆமா, ஒரு ஓவர்லோடு. இதுதான் பின்னால வர்ற பல இதய நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம்னு விம் சொல்றார். நம்ம உடம்போட இயற்கையான சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்தாம வீணடிக்கிறோம். இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிளா சொல்றார். தினமும் நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் கடைசியா ஒரு 30 செகண்ட் மட்டும் பச்சை தண்ணில நில்லுங்க போதும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக அந்த சோம்பேறி தசைகளெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் சீராகி உடம்புல ஒரு புதுவிதமான ஆற்றல் கிடைக்கிறத உணர முடியும்னு சொல்றார். கேட்கவே உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. ஆனா வெறும் 30 செகண்ட் தான். ஒருவேளை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் போல. கண்டிப்பா, இதுக்கு அறிவியல் ஆதாரமும் இருக்கு. வெயின் ஸ்டேட் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு ஆய்வுல விம் ஹாஃப ஒரு சிறப்பு உடை போட்டு அதுக்குள்ள ஐஸ் தண்ணிய பாய்ச்சினாங்க. சாதாரண மனுஷங்களுக்கு தோல் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும், ஆனா அங்கதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னாச்சு? விம் ஹாஃப் அவரோட மனசை கட்டுப்படுத்தி மூளையோட ஒரு பகுதியை ஆக்டிவேட் பண்ணி
அவரோட தோல் வெப்பநிலைய 1 டிகிரி அதிகரிச்சு காட்டினார். என்னது? மனச கட்டுப்படுத்தி உடம்போட வெப்பநிலையை மாத்த முடியுமா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் ஆச்சரியம். நம்ம உடம்போட தன்னாட்சி நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம உடம்போட ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம். நம்ம இதய துடிப்பு, ஜீரணம், உடல் வெப்பநிலை இது எல்லாம் நாம யோசிக்காமலே அதுதான் பார்த்துக்குது. இதையெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு தான் விஞ்ஞானிகள் இத்தனை காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. விம் ஹாஃப் இல்ல முடியும்னு செஞ்சு காட்டி மொத்த மெடிக்கல் உலகத்தையும் ஆச்சரியப்பட வச்சார். குளிர்ங்கிறது அதுக்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். சரி, 2வது தூணுக்கு போலாம். அது சுவாசம். இதுக்கு அவர் வச்சிருக்கிற அத்தியாயத்தோட பேரே ரொம்ப அழுத்தமானது. ஆங்கிலத்துல பிரீத் மதர்ஃபக்கர்னு வச்சிருப்பாரு. அந்த வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்துறாருன்னா, சுவாசம்ங்கிறது நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, ஒரு நாளைக்கு 20,000 தடவைக்கு மேல செய்றோம். ஆனா அதை நம்ம உணர்வதே இல்ல. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னு தான் அப்படி ஒரு தலைப்பு. அந்த பயிற்சி முறையை தோட விளக்க முடியுமா? அது ரொம்ப சிம்பிளானது. வசதியா படுத்துக்கிட்டு 30லிருந்து 40 தடவை வேகமா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து இயல்பா வெளியே விடணும். கடைசி மூச்சை வெளியே விட்டதுக்கப்புறம் மூச்சை அடக்கணும். எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். மறுபடியும் மூச்சு விடணும்னு தோணும்போது ஆழமா ஒரு மூச்சை இழுத்து ஒரு 15 வினாடி பிடிச்சு வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இதை ஒரு 3-4 ரவுண்டு செய்யணும். ஓகே. இந்த மூச்சு பயிற்சி கேட்க சிம்பிளா இருக்கு. ஆனா வெறும் மூச்சை அடக்கிறதுனால உடம்புல அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமா? இது ஏதோ தியானம் மாதிரி மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும்னு சொன்னா நம்பலாம். ஆனா நோய் எதிர்ப்பு சக்தியையே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லையா? சரியா கேட்டீங்க. இதே சந்தேகம்தான் ராட்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுக்கும் இருந்துச்சு. அதனால ஒரு தீவிரமான சோதனையை செஞ்சாங்க. விம் ஹாஃபுக்கும் அவரால வெறும் 10 நாள் பயிற்சி கொடுக்கப்பட்ட 12 பேருக்கும் எண்டோடாக்சின்ங்கிற ஒரு பாக்டீரியாவோட ஒரு பகுதியை ஊசி மூலமா செலுத்தினாங்க. இது உடம்புல ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி காய்ச்சல், தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகளை உருவாக்கும். ஐயோ, அது ஆபத்து இல்லையா? இல்ல, அது கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல பாதுகாப்பான சூழல்ல செய்யப்பட்டது. தனியா ஒரு கண்ட்ரோல் குரூப்பும் இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி எதுவும் சொல்லிக் கொடுக்கல. எதிர்பார்த்த மாதிரியே கண்ட்ரோல் குரூப்ல இருந்த எல்லாருக்கும் கடுமையான காய்ச்சல், தலைவலி, குளிர் நடுக்கம் எல்லாம் வந்துச்சு. ஆனா விம் ஹாஃப் குரூப்ல இருந்தவங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடி இந்த சுவாச பயிற்சி செஞ்சாங்க. அப்போ என்ன ஆச்சு? நம்ப முடியல. அவங்கள யாருக்குமே எந்த அறிகுறியும் வரல. சிலருக்கு லேசான தலைவலி, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அவங்க உடம்பு அந்த பாக்டீரியாவுக்கு ரியாக்டே பண்ணவே இல்லையா? ரியாக்ட் பண்ணுச்சு, ஆனா வேற மாதிரி. அவங்க உடம்புல அழற்சியை உண்டாக்குற புரோட்டீன்களோட அளவு ரொம்ப குறைவாகவும் அழற்சியை கட்டுப்படுத்துற புரோட்டீன்களோட அளவு ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. சுருக்கமா சொன்னா அவங்க தங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. வாவ்! இதுதான் அந்த ஆய்வுல கிடைச்ச மிகப்பெரிய திருப்புமுனை. பல தன்னுடல் தாக்கு நோய்களுக்கு மூல காரணமே இந்த கட்டுப்படுத்தப்படாத அழற்சி தான். இந்த பயிற்சி அதுக்கு ஒரு தீர்வா அமையலான்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அப்போ குளிர், சுவாசம் ரெண்டுமே நம்ம உடம்போட ஆழமான சிஸ்டத்தை பாதிக்குது. 3வது தூண் மன உறுதி. இது இல்லாம முதல் 2 வேலை செய்யாதுன்னு சொல்றார். நிச்சயமா இது வெறும் மனோ தத்துவம் இல்ல. தினமும் காலையில அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில போய் நிக்கணும்னாலும் சரி, அந்த மூச்சு பயிற்சியை ஒழுங்கா செய்யணும்னாலும் சரி, ஒரு மன உறுதி, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. சரி, முடியாதுன்னு நினைச்சாலும் சரி, நீ சொல்றதுதான் சரிங்கிற அந்த ஹென்ரி ஃபோர்டோட மேற்கோளை அவர் அடிக்கடி பயன்படுத்துவார்னு படிச்சிருக்கேன். ஆமா, உங்க மனசு எதை நம்புதோ அதை உங்க உடம்பு சாத்தியமாக்கும். இதுக்கும் அந்த ராட்போர்ட் ஆய்வுல ஆதாரம் கிடைச்சது. அந்த ஆய்வுல இந்த பயிற்சியால நல்ல பலன் கிடைக்கும்னு அதிகமா எதிர்பார்த்தவங்களுக்கு உடலியல் ரீதியான மாற்றங்களும் அதிகமா இருந்துச்சு. அப்படியா? ஆமா, அதாவது நம்ம மனசு நம்ம உடம்போட உயிர்வேதியல்ல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இந்த குளிர் சுவாச பயிற்சிகளோட முழு பலனையும் அடையணும்னா இது வேலை செய்யுங்கிற முழு நம்பிக்கையோடு செய்யறது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்துல இந்த முறையால பயனடைஞ்ச நிறைய பேரோட கதைகள் இருக்கு. குறிப்பா ஹெங்க் வாண்டன்பர்க்ங்கிற ஒரு கொல்லரோட கதை ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. கடுமையான முடக்குவாதத்தால அவரால நடக்கவே முடியல. ஆனா ஒரே ஒரு நாள் இந்த சுவாச பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் வலியே இல்லாம 40 புஷ்அப் எடுத்ததா சொல்றார். இன்னைக்கு அவர் தினமும் காலையில ஏரியில ஐஸ் தண்ணில குளிக்கிறாரு. அதே மாதிரி குரோன் நோய், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் மாதிரியான பல தன்னுடல் தாக்க நோய்களால பாதிக்கப்பட்டவங்க தங்களோட அறிகுறிகள் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த நோய்களுக்கு பின்னாடி இருக்கிற பொதுவான காரணி அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அழற்சி தானே?
ஆமா, கரெக்ட். இந்த முறை அதை சரி செய்யறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மருந்தில்லாத வழியை காட்டுது. இது விளையாட்டு வீரர்களுக்கும் ரொம்ப உதவுதுன்னு படிச்சேன். UFC வீரர் ஆலிஸ்டா ஓவரீம் மாதிரியான உயரடுக்கு விளையாட்டு வீரர்கள்லாம் இதை பயன்படுத்துறாங்களாமே. ஆமா, ஏன்னா இந்த சுவாச பயிற்சி நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற ஏடிபி, அதாவது ஆற்றல் மூலக்கூறுகளோட உற்பத்தி அதிகரிக்குது. இதனால அதிக ஆற்றல், சகிப்புத்தன்மை, காயங்கள்ல இருந்து வேகமா மீண்டு வர முடியுது. இது நோய்களை குணப்படுத்துற ஒரு மந்திரக்கோள் இல்ல, ஆனா நம்ம உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் மற்றும் செயல்படும் திறனை மீட்டெடுக்க இது ஒரு திறவுகோலா அமையுது. நாம இழந்த ஒரு தொடர்பை இது மீண்டும் உருவாக்குது. சரியா சொன்னீங்க. ஆக விம் ஹாஃப் முறை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடல் மற்றும் மனம் நாம நினைக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. குளிர், சுவாசம், மன உறுதிங்கிற இந்த 3 கருவிகளை வச்சு நம்ம ஆரோக்கியத்தோட கட்டுப்பாட்டை நாமளே கையில எடுக்க முடியும். அறிவியல் ரீதியா இந்த புத்தகம் மனித சாத்தியக்கூறுகளோட எல்லைகளை மறுபடியும் வரையறை செய்யுது. தன்னாட்சி நரம்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு அமைப்பு மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு நாம நினைச்ச விஷயங்களை நம்மளால பாதிக்க முடியுங்கிறது அது மனித உடலியல் பற்றிய நம்ம புரிதல்ல ஒரு பெரிய பாய்ச்சல். இது வெறும் ஆரம்பம்தான். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். இந்த புத்தகத்துல விம் ஹாஃப் ஒரு படி மேலே சென்று நமது முன்னோர்களிடமிருந்து மரபணு வழியாக நாம் பெறும் உணர்ச்சி மற்றும் அதிர்ச்சி சுமைகளை, அதாவது ஆன்செஸ்ட்ரல் பர்டனை கூட இந்த முறையால் மாற்ற முடியும் என்று கூறுகிறார். ஆமா, ஜெனடிக் டிராமா மாதிரி. ஆமா, நமது டிஎன்ஏவின் வெளிப்பாட்டை, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனை நமது தற்போதைய செயல்கள் மூலம் மாற்றி அமைக்க முடியும் என்றால், இதன் பொருள் பல தலைமுறைகளின் கதையை, அந்த சுமைகளை நாம் மாற்றி எழுத முடியுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?